ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ரைஸ் பேக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹார்பிக் பாட்டில்ஸ்லாம் எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே ஒரு கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்ஸை வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே 2 கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை எடுத்திருக்கு. அந்த அட்டையை இந்த ஐஸ்கிரீம் கப்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய கப்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 கப் தான் எடுத்திருக்கேன். அந்த 3 கப்புடைய பாட்டம்க்கு ஏற்ற மாதிரி நான் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து 2 அட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக 2 அட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த அட்டைக்கு மேலே ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பரோ இல்லை வந்து ஓல்டு கிளாத்தோ ஒட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்து 2 அட்டையும் சேர்த்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள், ஓப்பன் இருக்க சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பை போட்டு நான் கவர் பண்ணிட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. வனஜா சுரேஷ், அன்னபூரணி, ஃபாத்திமா, நந்தினி சுரேஷ், விஜயலக்ஷ்மி, ரேகா வெங்கடேஷ், ஜெனி ஜேம்ஸ், ஆஸ்மி, மோகனா, சசி அருள், குட்டி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த அட்டையை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கப்புக்கு மேலே ஒரு ஓல்டு கிளாத்தை கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த கப்ஸ் எல்லாத்தையுமே அந்த அட்டையில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலோ இல்லை தண்ணி பாட்டிலுடைய மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடிக்கில் பேக் சைடில் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசர்ஸில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நூல் உருண்டைகளை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிசரு, டேப்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்பிக் பாட்டில்ஸை தூக்கி போடாமல் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த பாட்டிலை அதனுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனில் ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் கட் பண்ணி அந்த டாப் லேயரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து நீல வாக்கில் போட்டு விட்டுக்கோங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான சோப் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாக்ஸை நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டுக்கொள்ளிங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹூக்கில் வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் சோப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சோப்பை வந்து ஃபுல்லாக வந்து வைக்கக்கூடாது, பாதியாக கட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப வெயிட்லாம் தாங்காது. ஸோ பாதி அளவுக்கு சோப்பை வந்து கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பரும் இதிலேயே வச்சுக்கலாம். நம்ம சோப்பு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி வந்து அழகாக ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அந்த கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து ஒரு கட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கண்டெய்னரை நம்ம 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேம்ஸ் வந்து லாங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக வாசிப்பேன். வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கண்டெய்னரை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கண்டெய்னரை இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பிளாஸ்டிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து ஈவனாக போட்டு எடுத்துகிட்டு நூல் யூஸ் பண்ணி கட்டி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட க்ளூ இல்லைன்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு கயிறு போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு ஆர்கனைசர் கிடச்சிரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த
மாதிரி நிறைய மசாலா பேக்கெட்ஸ்லாம் வாங்கி அப்படியே வச்சுருவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்கெட்ஸில் வாங்குகிற மசாலா பேக்கெட்ஸை ஓப்பன் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுக்காக ஒரு தனியாக ஒரு ட்ரே வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரையே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரைஸ் பேக்கை வந்து எப்படி அழகாக ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ரைஸ் பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி 2 ஓரங்களில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்குடைய பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி விட போகிறோங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு சைட் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாட்டம் சைட்லேயும் கட் பண்ணி இந்த மாதிரி பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக்கை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு ஃபோல்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 4 போர்ஷனாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு 4 போர்ஷன் கிடச்சிருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடில் மட்டும் ஒட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடை வந்து திருப்பி மடித்து விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த சைடை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி பேக் சைட் திருப்பிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு லேயரை மட்டும் இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் ஒட்டி எடுக்க போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம உள்பக்கமாக திருப்பி மடித்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரைஸ் பேக்குக்கு மேலேயே அதே அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நான் மடிக்கிற மாதிரி மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்த மட்டும் ஒட்டி விடுங்க. மற்ற போர்ஷன்ஸை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக ஒட்டி 2 சைட்லையுமே எடுத்துக்கணுங்க. ஒட்டி எடுத்த பிறகு நம்ம இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது கூடவே 2 ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஹேங்கர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹேங்கர் வந்து 2 ஹேங்கர் வந்து பிளாஸ்டிக் ஹேங்கராக இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கரை நீங்கள் அழகாக வந்து நான் ஸ்டிக் வைக்கிறேன் பாருங்கள், அந்த ஸ்டிக்குக்கு பதிலாக நீங்கள் அந்த ஹேங்கர் வச்சு அழகாக வந்து ஒட்டி விட்டுருங்க. இல்லை தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஹேங்கரை உள்பக்கமாக வச்சுட்டு அந்த பேக்கை வந்து அந்த ஹேங்கருடைய ஒரு போர்ஷனில் வந்து மடித்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தாங்கும். என்கிட்ட மிஷின் இல்லை, மிஷின் இருந்துச்சு அப்படின்னா தச்சு காமிச்சிட்ருப்பேன் உங்களுக்கு. ஸோ மிஷின் இருக்கிறவங்க தச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 2 சைட்லேயும் ஸ்டிக்குக்கு பதிலாக ஹேங்கர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேங்கரில் இந்த மாதிரி ஸ்டிக்கு தான் இருக்குதுன்னா அந்த ஸ்டிக்குடைய 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கயிறை வந்து கட்டி விட்டுக்கோங்க. கயிறு கட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேங்கிள்ஸ் வந்து ஹூக் மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அழகாக உங்கள் பீரோலையோ கபோர்ட்லேயோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, சாரீஸ்லாம் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஹூக்கையும் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக ஹேங் பண்ணி ஒரு கிளாத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட ஹேங்கர் இல்லாததால் நான் வந்து ஸ்டிக் வந்து உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து இந்த ஆர்கனைசரை ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து பீரோலையோ கபோர்ட்லேயோ யூஸ் பண்ண போகிறீங்க ஹேங் பண்ணி அப்படின்னா இந்த ஸ்டிக்குக்கு பதிலாக அழகாக வந்து ஹேங்கர் வந்து 2 ஹேங்கரை உள்ளே வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கரை அழகாக தூக்கி அந்த ஸ்டிக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த பீரோலையோ கபோர்ட்லேயோ இருக்கக்கூடிய ராடில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஹேங்கிங் கிளாத் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் கிடச்சிருங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சேப்பங்கிழங்குலாம் வாங்கணும் அப்படின்னா வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா வறுக்கிறதுக்கு. அந்த மாதிரி வேக வச்சு அதனுடைய தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக வந்து அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. வேக வச்ச பிறகு அந்த கிழங்குகளை இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அந்த ஸ்கின்னை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கிழங்கு வந்து அழகாக உங்களுக்கு வெளியே வந்து விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் அழகாக வந்து
அந்த ஸ்கின்னை ஸ்ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாவே போதும். லைட்டாக ஸ்ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த கிழங்கு அழகாக வெளியே வந்து குதிச்சிரும். பாருங்கள் எப்படி அழகாக வந்து வெளியே குதிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சேப்பங்கிழங்கை உரித்து எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவசரத்துக்கு வேலையே ஆகாது. ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து கொடுத்து விட்டுடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமும் வந்து உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். தேவைப்படுறவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சேப்பங்கிழங்கு வறுக்கும் பொழுது கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நேமும் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக வாசிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.